ஏய் உன் ஆட்டத்தெல்லாம் மெட்ராஸ்லேயே வச்சுக்க. என் ஊர்லேருந்து வச்சுக்கிட்ட பிச்சு போடுவேன். யார் நினச்சிக்கிட்டு இருக்க நீ? எங்கேருந்து வந்துருக்குற? நான் சொல்லலாமல் இந்த ஊரை விட்டு ஒரு பக்கம் நவர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி இருக்காங்களே, பாட்டி பாட்டி வந்து சிந்தாமணிட்டையும் சிந்தாமணி புருஷன்ட்டையும் பேச போகிறாங்க. எப்படி பார்த்தாலும் கண்டுபிடிச்சி வந்துட போகிறாங்க. கண்டுபிடிச்சி வந்தாக்க பாட்டியோட அதிர்வடி வானிலை என்னன்னு கூப்பிட்டு போவேன். யார்கிட்ட போலீஸை கூப்பிட்றியா, வக்கீலை கூப்பிட்றியா, யாரை கூப்பிட்ற? உன் காசெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. நான் ஊரில் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சிந்தாமணியை பாட்டி கண்ணில் விரல விட்டு ஆட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக வந்து ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான், ஒரே ஒரு சீன் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை ஓரளவுக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போனோம்னா இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். இது என்னன்னு கேட்டால் எப்போவுமே இப்போ சொல்ல மாதிரி தான், சிறகடி காசைனா ஒரு இழுப்போமா அப்படிங்கிற மாதிரி தான் கதை. என்ன பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸில் வந்துட்டு கிளம்பிட்டாங்க 4 பேரும். ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டு தெலுங்கு ஆந்திராவுக்கே போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் இது. அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் அந்த இவ்வளவு ஈஸியாக நடக்கிறதுக்கு வந்துட்டு அதை அங்கே திருப்பதி கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயோ கும்மிடிப்பூண்டியில் வச்சு நடத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இந்த அம்மா வெள்ளை கோட்டு, அந்த அவர் வந்துக்கிட்டு ப்ளூ ட்ரெஸ்ஸு, இந்த பையன் ப்ளூ ட்ரெஸ்ஸு, செல்வம் வந்து டிரைவரு, இன்னொரு டிரைவர் வேறு அப்படின்னு ஒரு 5 பேர் போகிறாங்க. இவங்க 3 பேர் உள்ளார போகிறாங்க. உள்ளார போகும்போது ரெடியாகிற ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் உள்ளார போனால் உள்ளார வழக்கம் போல் தான் இந்த ரப்பராக இழுக்கிறதும்பாங்க இல்லையா, ஜோக்கடிக்குங்கிற பேரில் வந்துட்டு சொரிஞ்சு விட்றது இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே நடக்குது. அங்கே வந்துட்டு மூக்கில் எல்லாம் மாஸ்க்கை போட்டுட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு சூப்பர்வைசர் இருக்கார். சூப்பர்வைசர் வந்து எனக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாக்க, இப்படி தான் வந்தோம், அப்படி தான் வந்தோம், அந்த வர சொன்னார், தமிழ் ராமநாதன் வர சொன்னாராம், அவர் தெலுங்குலேயே மாట్లాட உடனே இவர் சொன்னோன்னு வந்துட்டு அப்படியா அப்படின்னு கேட்டால், அவர் வந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் எவ்வளோ பெரிய சூப்பர்வைசர், எவ்வளோ பெரிய டாக்டரில் எவ்வளோ பெரிய ஆட்களை கொண்டு போய் எவ்வளோ பணக்கார பிள்ளையை மறைச்சி வச்சா அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் மென்டல் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. நீங்கள் வேறு புதுசாக வந்து என்ன பண்ணணும் தெரியுமா ஜாயின் பண்ணுறதுக்கு, என்னை மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் சீனியர் எம்ப்ளாய்க்கெலாம் வந்துக்கிட்டு எனக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறார், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு. அதை வாங்கி தந்துடுறேனே, நான் பிரியாணியை வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் அங்கே போனால் அங்கே வந்து வில்லைங்க 2 பேர் இருக்காங்க. சின்ன அடியாட்களை வந்துக்கிட்டு வச்சுட்டு சமாளித்து, நம்ம உள்ள வந்து தன்னுடைய ஆங்கிலத்தில் சமாளித்து அதை ஜாலியாக உள்ளார போய் அப்புறம் வந்துட்டு நம்ம பையன் வந்துட்டு சத்யா வந்து அந்த பிள்ளையை கட்டிப்பிடிச்சு அப்புறமா வந்துக்கிட்டு சாரிங்க அப்படின்னு இந்த பிள்ளை கதை சொல்ல போனால், நல்ல வேலை அவரே சொல்கிறாரு, இல்லாமல் அந்த கதையெல்லாம் வெளியே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அவனுக்கு வந்து ஸ்ப்ரே கொண்டாந்துருக்கிறாரு. ஸ்ப்ரேயை வச்சு அந்த அடியாட்களை ஸ்ப்ரே போட்டுறாரு. நல்ல வேலை அடிதடினா இல்லை. அப்புறம் வராங்க. அப்புறம் வழக்கம் போல் வந்து ஒரு கேட்டில் அவர் சிக்கிறார். அவர் வந்து என்னமோ சொல்ல போகிறாரு, பிரியாணி அப்படிங்கிறாரு. உடனே கிளம்பி வராங்க. வந்து அந்த டைமில் வந்துட்டு நம்ம இப்போ அவர் வந்துடுறாரு, அவங்க அப்பா பொண்ணோட அப்பா வந்துடுறாரு. அப்பாவை பார்த்தோன்னே பார்த்து உருட்டி கடைசியாக வந்து ஆம்புலன்ஸ் ஏற்றி கொண்டாந்துடுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். எங்கடா வராங்க அப்படின்னு பார்த்தாக்க நேராக பாட்டி வீட்டுக்கு வராங்க. பாட்டி நீ வா அப்படின்னு வச்சுக்கிறாங்க. சரி, பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. பாட்டி வந்த விஷயம் தெரியாமல் போயிடுமா அவங்களுக்கு? தெரிய வரும்போது அங்கேருந்து கிளம்பி வந்து சிந்தாமணி வர போகிறாங்க. சிந்தாமணி வந்து சீரடியை போகிறாங்க பாட்டிக்கிட்ட வாய் விட்டு அது பேசுகிறதும் பாட்டி பேசுகிறதும் கேட்குறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம்.